ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமித்ரா கிச்சன் ஃபேமிலி. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ என்ன செய்யுது என்று பார்க்கணும். சாம்பாரும் பொட்டேட்டோ ஃப்ரை தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி. சட்டுன்னு சீக்கிரமாக செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி செய்யுதுன்னு என்று. நான் இன்றைக்கி பருப்பு எடுத்துருக்கேன் 3 டம்ளர், சின்ன டம்ளரில். அதை வதக்கிட்டு அலசிட்டு கழுவி வச்சுக்கலாம். அப்புறம் 3 வெங்காயம், தக்காளி, 2 முள்ளங்கி, பூண்டு கொஞ்சம், புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு இருக்கும். முருங்கைக்காய் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ அலசி வச்சாச்சு. இதில் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம், தக்காளியும் கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் வதக்கும் போது தாளிப்பம் பார்த்திங்களா, அந்த டைம் போட மாட்டேன். பருப்புலேயே எல்லாத்தையுமே நம்ம போட்டுக்கலாம். பெருங்காயம் சீக்கிரமாக முடிஞ்சிடும் இதை போல் செய்கிறதுனால. பெருங்காயம் ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டேன். மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டெல்லாம் போட்டாச்சு. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5-6 விசில் விட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம வதக்கிறதுனால. இப்போது பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறதுக்காக ஆயில் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை. நான் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன் பொட்டேட்டோவை. நீங்களும் அதை போல் கட் பண்ணி போட்டுக்கலாம். சீக்கிரமாக வெந்துடும் இதை போல் பண்ணுறது இருந்தாலும். நான் தண்ணி ஊற்றியும் செய்யலாம், நீங்கள் தண்ணி ஊற்றாமலும் செய்யலாம். நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன் சட்டுன்னு சீக்கிரமாக செய்கிறதுனால. தண்ணி ஊற்றினா கொஞ்சம் நேரம் நம்ம மூடி போட்டு கலர் விட்டு செஞ்சிட்ருக்கணும். ஸோ அது போல் பெருங்காயப்பொடி கொஞ்சம், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற போல் போட்டுக்கோங்க. சால்ட் கொஞ்சம் 1 ஸ்பூன் கொஞ்சம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலரி விட்டுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நான் கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்லோ பண்ணிக்கிட்டேன். இப்போ ஐஸில் வச்சுருக்குங்க. ஸ்டவ்வை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் நமக்கு தெரியும்ல, பபிள்ஸ் கொதிக்க வரும்ல, அந்த டைமுக்கு ஸ்லோ பண்ணிக்கோங்க. இப்போ சாம்பாருக்கு தேவையானது தாளிச்சிக்கலாம். ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் எதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதில் யூஸ் பண்ணிக்கலாம். சட்டியில் கிண்ணம் த்ரோனை யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்டீல் பாத்திரத்தை யூஸ் பண்ணியிருக்கேன். கடுகு, வெந்தயம் கொஞ்சம், அதுக்கப்புறம் பூண்டு தட்டி வச்சுருக்க ஒரு 5-6 பல், கருவேப்பிலை, சீரகமும் போட்டுக்கோங்க. சாம்பாருக்கு நல்லா கலரி விட்டுக்கோங்க. காய்கறிலாம் கட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலக்கி விட்டுக்குங்க. பெருங்காயப்பொடி 1 ஸ்பூன், அது குட்டியாக இருக்கும், ஐஸ்கிரீம் ஸ்பூன் தான். மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது குழம்பு மிளகாய் பொடி. உங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னு தெரியல, எங்களுக்கு கருத்துக்கு ஏற்றப்பல் நாங்கள் போட்டுக்கோம். இது சாம்பார் பொடி 3 ஸ்பூனு. இதுவுமே வீட்டில் அரைச்ச பொடி தான். நல்லா கலரி விட்டு தண்ணி ஊற்றி கொதிக்கிட்டோம். நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. அது வரல நம்ம பருப்பை கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப பருப்பை குழைய விடாதீங்க. அதுக்கு பருப்பை நல்லா குழைய விட்டால் ஒரு மாதிரி ஆகிடும். அதுக்குள்ளே வேகாமல் இருக்கக்கூடாது. நம்ம வதக்கி போட்டனால நம்மளுக்கு சீக்கிரமாக வெந்துடும். ரேஷன் பருப்புனா கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் மட்டும் கொஞ்சம் நிறைய விசில் விடுங்க. உப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பாருங்கள், சிம்மில் வச்சுட்டேன். காய் வெந்துடுச்சு. இப்போ நல்லா கலரி விட்டுக்குங்க, எல்லாம் அடி பிடிக்கும். இப்போ ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கிளறிக்குங்க. கலரை விட்டுட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். தண்ணி நல்லா வத்திருச்சு பாருங்கள், தண்ணி இல்லை, இந்த அளவுக்கு ஆகணும். இப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும். ஃப்ரை ஆனதால நம்ம காட்டுறேன். சாம்பார் நல்லா அதுக்காக வெந்துருச்சு பாருங்கள் காயெல்லாம். இப்போ பருப்பு ஊற்றிக்கலாம். கடைஞ்சிட்டேன், நான் மத்திலே வச்சு குக்கரில் வச்சு கடைஞ்சிட்டேன். நீங்கள் வேணால் சட்டியில் வச்சு கடையலாம். எனக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு சாம்பார். நீங்கள் தண்ணியாக வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் திக்காக வைப்பேன். ஸோ அந்த அளவுக்கு வச்சுருக்கேன் பாத்திரத்தை கரெக்டாக.
ரொம்ப சுகராக வைக்காதீங்க, வழிஞ்சிடும். இந்த அளவுக்கு கொதி வந்தோடனே கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். காய் பாருங்கள் நல்லா வெந்து இந்த போல் ஃப்ரை ஆகி வரும். எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். தண்ணியே இல்லாமல் நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இப்போது லஞ்சு ரெடி. டிஃபன் பாக்ஸில் கட்டியாச்சு பாப்பாவுக்கு. இதை போல் செஞ்சு மாதிரி இந்த அளவுக்கு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கோங்க. காய் பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் இதை போல் வதக்கி எடுத்துக்கணும். நான் சட்டுன்னு செஞ்சுட்டேன். ஒரு 3/4 மணி நேரம் கூட ஆகலை எனக்கு. இது போல் சாம்பார் பொடி அரைச்சி வீட்லேயே செஞ்சோம்னா ஹோட்டல் ஸ்டைலில் நமக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சாம்பார் பொடி வீடியோவை இன்னொரு வீடியோவில் நான் பதிவு பண்ணுறேன் எப்படி செய்யுதுன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.